படத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறேன். கேமியோலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 35-40 நிமிஷம் இருக்கேன். படம் ஃபுல்லாவே இருக்கிறேன் நானு. ஸோ நான் வந்து படத்துல விஷ்ணு விஷால் ஹீரோவாவே வரேன். அண்ட் ருத்ரா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்கிட்ட கதை சொல்றதுக்கு வராரு இந்த படத்துல. அதுதான் என்னோட ரோல். ஸோ கேமியோலாம் கிடையாது. தப்பா சொல்லாதீங்க. கிளாரிஃபை பண்ணிட்டீங்க சார். நானும் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பர்சனலா ஆக்சுவலா ட்ரெய்லர்ல ஒரு டயலாக் இருக்கும். எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அது வந்து என் லைஃபோட ரிலேட் பண்ணி தான் நான் பேசியிருக்கிறேன். நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ என் புரிதல் லைஃப் பத்தி, லவ் பத்தி, ரிலேஷன்ஷிப் பத்தி என்னவா இருக்கோங்கிறது தான் என் லைஃப்ல நான் புரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்துல நீங்க என் கேரக்டர் வழியா பார்ப்பீங்க. கிரேட் சார். பில்லியனான ஒரு விஷயத்த சொல்லி ஆக்சுவலா இங்க பிரேக் பண்ணிட்டாரு. நானும் ஆக்சுவலா நினைச்சிருந்தேன் விஷ்ணு சார் கேமியோ வாப்பா இவ்வளவு நேரம் வருவாரு, ஒருவேளை செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வருவாரா, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்ட்ல வருவாரா, இன்டர்வல் பிளாக்ல வருவாரா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள்லாம் இருந்தது. ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்திருக்கு. எஸ் சார். அது கண்டிப்பா நான் ஷேர் பண்ணோம். கண்டிப்பா. ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு நேத்து. வாவ். அண்ட் படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டா கண் முடிஞ்ச உடனே அவர் கண்ணீர் விட்டாரு. ஃபுல்லா கண்ணெல்லாம் தொடச்சி பேசினாரு. இட் வாஸ் வெரி இம்ப்ரெஸ். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் சொன்னாரு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி படங்கள் வர்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. அண்ட் இது வந்து சூப்பரா நீங்க எல்லாரும் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப பாராட்டினாரு படத்தை. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா இது ஒரு பயங்கரமான மூமெண்ட். தம்பி கிட்ட சொன்னேன், நான் முத படத்துலயும் படம் வந்து அமீர் கான் பாக்குறாரு, உனக்கு வேற என்ன வேணும் அதுக்கப்புறம். அண்ட் ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா ருத்ரா ஒர்க் பண்ண படம் தர்பார். ஸோ ரஜினி சார் படம். ஸோ இப்படி இவனுக்கு என்னன்னு தெரியல, லக்கு மேல லக்கு நடந்துட்டே இருக்கு. பட் ஹார்ட் ஒர்க்கிங் கை, கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நேத்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் ருத்ராவோட அப்பா வந்து பயங்கரம் இமோஷனல் ஆயிட்டார் நேத்து. ஏன்னா அவர் வந்து நிறைய படங்கள்ல ஒரு சீன் நடிச்சிருக்காரு. அவருக்கு தான் சினிமா ஆசை. ஸோ ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறாரு. ஆனா அவரால் மேல வர முடியல, சினிமால சக்சஸ் கொடுக்க முடியல. அவர் வந்து அவரோட ஆசை தான் என்னெல்லாம் வந்து சினிமாக்குள்ள போக சொன்னாரு. அவரோட ஆசை தான் ருத்ராவும் வந்த காரணம். அவர் வந்து நேத்து அமீர் கான் மாதிரி ஒருத்தர் படம் பார்த்து, என் பையன் படம் பார்த்து இப்படி இமோஷனல் ஆகிறாருன்னு சொல்லி அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு பயங்கரமான மொமெண்டா இருந்தது நேத்து. அது உங்க எல்லாரோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் என் பொண்ணுக்கு பேரும் அமீர் கான் சார் தான் வச்சிருக்கிறாரு. மீரான்னு பேரு. ஸோ படத்துல ஹீரோயின் பேர் மீரா. அது இன்சிடென்டா ரிலேட் ஆயிடுச்சு எல்லாமே. சார் எனக்கு டவுட்டா இருக்கு, உங்க ஃபேமிலி ரேஷன் கார்டுல அமீர் கான் சார் பேர் இருக்கா? அது மட்டும் தான் ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.